ரெலவெண்டா இருப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் இனி வருங்காலங்களில் இருந்து நமக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையே வந்து இந்த இர்ரிப்ளேசபிள் ஸ்கில்ஸ் தான் தீர்மானிக்கும். என்கிட்ட இர்ரிப்ளேசபிள் ஸ்கில்ஸே இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபமான ஒரு எஸ்கேபிசம். யாரிடத்திலுமே தனித்தன்மை இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்கன்னாக்கா ஷாப் ஃப்ளோர்ல உங்ககிட்ட ஒரு யூனிக்கான தனித்திறமைகள் இருக்கும். எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருந்தாக்கா வந்து அந்த எலக்ட்ரானிக் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வேகமா சால்வ் பண்ணக்கூடியது, ட்ரபிள் ஷூட் பண்ற திறமைகள் உங்ககிட்ட இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏஐ வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஏஐ வந்து எப்படின்னாக்கா மொனாட்டனஸ், ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கிளரிக்கல் ஒர்க் ஆகட்டும், கோடிங் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ஒர்க் தான். இது போன்ற விஷயங்கள் தான் ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணுமே தவிர நம்முடைய நாலேஜ், டீப் நாலேஜ் அல்லது டீப் ஸ்கில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏஐ மாற்றம் கொண்டு வருவதுங்கிறது நெடுங்காலமாகிவிடும். இது எப்படி வந்து ஏஐக்கும் கஷ்டமோ அது போல பிறருக்குமே கூட இந்த